கண்ணப்பா இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. இந்த படத்தில் இமயமலையில் 5 குரூப்பான பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு வருவாங்க. ஒரு குரூப்பில் மட்டும் நோய்வாய்ப்பட்டு மக்கள் நிறைய இறந்துட்டு வருவாங்க. இந்த நோயிலிருந்து மக்கள் விடுபடணும்னா சாமிக்கு ஒரு உயிர் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகள் விளையாடிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு குழந்தைய சாமி முன்னாடி வச்சு வெட்டி கொன்னுடுவாங்க. அதனால் அந்த இன்னொரு பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனுக்கு கோபம் வந்து, என்னோட நண்பனையே நீங்கள் வெட்டி கொன்னுட்டீங்களா, நான் இனிமேல் கடவுளை நம்ப மாட்டேன், இந்த சாமினா மக்களை காப்பாற்றணும், நமக்கு உதவி பண்ணணும், அது இல்லாமல் ஒரு உயிர் பலி கேட்குதுன்னா இது கடவுளே கிடையாது, கல் தான், இதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயசுலேயே கடவுள் மேலே வெறுப்பு வந்துடுது. ஒரு கல் எடுத்து அந்த சாமி மேலே வீசிட்டு போய் அழுகிறான். அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, டே இதெல்லாம் நம்ம குல வழக்கண்டா, நம்ம இப்படி தான் பண்ணணும், இது நம்ம மட்டும் பண்ணலை, காலங்காலமாக பண்ணிட்டு வராங்க, இந்த உயிர் பலிங்கிறது நம்ம நல்லதுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைப்பா, சாமி நம்மளை காப்பாற்றணும் தானே அப்படின்னு. அப்படி இல்லாமல் நம்மளை கொல்லுதுன்னா இது சாமி கிடையாது, கல்லுன்னு சொல்லி சாமி மேலே அவனுக்கு வெறுப்பு வந்துடுது. இன்னொரு பழங்குடியினர் குரூப்பில் வாயுலிங்கம் ஒன்று இருக்குது. அந்த வாயுலிங்கத்தை காப்பாற்றுறது தான் அந்த மக்களோட வேலை. ஏன்னா வாயுலிங்கம் இறந்தவங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும், நீங்கள் என்ன கேட்டாலும் அது கொடுக்கும், அவ்வளவு சக்தி வாய்ந்த வாயுலிங்கத்தை காப்பாற்றிட்டு வருவாங்க. இன்னொரு பழங்குடியினர் குரூப்பில் இந்த வாயுலிங்கத்தோட சக்தி தெரிஞ்சுக்கிட்டு இது இறந்தவங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும், மண்ணை பொன்னாக்கும், நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பழங்குடியினத்தோட தலைவன் தன்னோட தம்பியை அனுப்பி அந்த வாயுலிங்கத்தை திருடிட்டு வர சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அப்படி திருடிட்டு வரும்போது மக்கள் தடுத்தாங்கன்னா அத்தனை பேர்த்தையும் கொன்னுரு அப்படின்னு சொல்கிறான். இப்படி வாயுலிங்கத்தை தேடி வந்துட்டு இருக்கும்போது கதாநாயகன்கிட்ட வழி கேட்குறான். அந்த கதாநாயகனும் வாயுலிங்கம் இந்த பக்கம்தான் இருக்குது அப்படின்னு வழி காட்டிடுறான். ஏன்னா கதாநாயகனுக்கு சாமினாவே பிடிக்காது. தன்னோட நண்பனை சின்ன வயசுலேயே இந்த சாமிங்கிற பேரில் இவங்க பலி கொடுத்ததுனால கதாநாயகனுக்கு கடவுள் பக்தியே கிடையாது. கடவுள் இல்லைன்னே சொல்லுவான், கடவுளுக்கு எதிராகத்தான் நடந்துக்குவான். வீரனோட தம்பி அந்த வாயுலிங்கத்தை திருட போகும்போது ஒரு பொண்ணை பார்த்துடுவான். அந்த பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணும்போது இந்த கதாநாயகன் அவனை அடித்து கொன்று அந்த பொண்ணை காப்பாற்றிடுவான். இந்த செய்தி வில்லனுக்கு தெரிய வர அவன் 1,00,000 பேரோட அந்த வாயுலிங்கத்தை திருட வருவான். அது மட்டும் இல்லாமல் தன்னோட தம்பியை கொன்ன கதாநாயகனை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த 5 குரூப்பையும் அழிச்சிட்டு தான் அந்த வாயுலிங்கத்தை திருடணும் அப்படின்னு முடிவோட கிளம்பி வருவான். இதெல்லாம் 5 குழுக்களுக்கும் தெரிஞ்சு ஒன்றாகி அவனை எதிர்த்து போராடுவாங்க. ஆனால் கதாநாயகன் மட்டும் இந்த போரில் கலந்துக்க மாட்டான். ஏன்னா அவன் ஒரு பொண்ணை காதலிப்பான். இந்த காதலிக்கிறதுனாலேயே இந்த குரூப்பில் இருந்து கதாநாயகியும் விலக்கி வச்சுருவாங்க. இந்த கதாநாயகியும் ஒரு இடத்துல தனியாக வசிச்சுட்டு இருப்பாங்க. வில்லன் கதாநாயகனோட அப்பாவை கொன்னுடுவான். இந்த செய்தி கதாநாயகனுக்கு தெரிய வர அந்த வில்லனை கொலை பண்ண போவான். அந்த சமயத்தில் தன்னோட மனைவியை இன்னொருத்தன் கடத்திட்டு போயிடுவான். எங்கே தேடியும் தன்னோட மனைவி கிடைக்க மாட்டான். ஒரு கட்டத்தில் இவனும் இறைவனை நம்ப ஆரம்பிச்சிடுவான். சிவசிவான்னு சொல்லும்போது யானை தன்னோட மனைவியை கூட்டி கொண்டாந்து விட்டுட்டு போயிடும். அதிலிருந்து இறைவனை நம்ப ஆரம்பிச்சிடுவான். இவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் வாயுலிங்கம் இருக்கும். இவங்க 2 பேர் அடிக்கடி வாயுலிங்கத்தை வணங்கிட்டு வரும்போது இறைவன் கதாநாயகனுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பார். தன்னோட கண்ணில் இருந்து ரத்த வலியும். அப்போ தன்னோட கண்ணையே எடுத்து அந்த இறைவனுக்கு கொடுத்துருவார் இந்த கதாநாயகன். இன்னொரு கண்ணுலேயும் ரத்தம் வரும்போது இன்னொரு கண்ணையும் பிடுங்கி கொடுத்துருவார். இதனால் இறைவன் இவ்வளவு பக்தியாக நம்ம மேலே இருக்கானே அப்படின்னு நினச்சி கண்ணை கொடுத்த கதாநாயகனுக்கு 2 கண்ணையும் திருப்பி கொடுத்துருவார். தனக்கு கண்ணை கொடுத்த அந்த வாயுலிங்கத்தை இங்கே இருந்தால் யாராவது திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த வாயுலிங்கத்தை எடுத்துக்கிட்டு வேறொரு இடத்துல கொண்டு போய் வச்சு பாதுகாத்துட்டு வருவான். இதுதாங்க இந்த படத்தோட கதை. தனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் நம்புறீங்க இல்லையா, அந்த நம்பிக்கை தான் இறைவன் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இறைவன் நம்மளை சோதிக்கிறதே நாம் எவ்வளோக்கு எவ்வளோ இறைவனை நம்புகிறோம், நம்மளோட நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது, அப்படி நீங்கள் நம்புகிற நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். கண்ணப்பா படத்தின் கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்.